ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு மினி vlog பார்க்கலாமா? இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வராங்கங்க. அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் அடுப்பில் டீ வச்சாச்சு, இன்னொரு பக்கம் மாமி கேசரி கிண்டுறதுக்காக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டே சர்க்கரையை போட்டுட்டாங்க. இப்போ ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கைவிடாமல் போட்டு கிளறிக்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தா காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்டுச்சு. போய் பார்த்தா நம்ம கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க. அவங்களெல்லாம் போய் நாங்கள் வெல்கம் பண்ணிட்டு வந்தோமா. அப்போ மிர்சாக்கும் புது ட்ரெஸ்லாம் போட்டுட்ருந்தோம். அவன் நினச்சிக்கிட்டான் நம்ம எங்கேயோ வெளியே போகிறோம் போலன்ட்டு. அவன் காரில் போகிறோமா அப்படின்ற மாதிரியே ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தான். எல்லா கெஸ்ட்டும் வரவும் தான் அவனுக்கு தெரிஞ்சிச்சு நம்ம எங்கேயுமே போகல, வீட்டில் தான் இருக்க போகிறோன்ட்டு உம்முன்னு ஆயிட்டான். வந்தவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு டீ ஊற்றி கொடுத்தாச்சுங்க. கெஸ்ட்டுனா வேறு யாரும் இல்லைங்க, எங்கள் மாமியோட தங்கச்சி, அவங்க ஹஸ்பண்ட், அவங்க மகள்கள் 2 பேரும் வந்திருந்தாங்க. அவளுங்க 2 பேருமே மிர்சா மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாளுங்க. அவனை தூக்குறதுக்காக அவனை சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம மிர்சா வழக்கம் போல் பிகு பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு சில டைம் கேசரி ஆறுனதுக்கப்புறமா ரொம்ப இறுகி கெட்டியாயிரும். அந்த மாதிரி ஆகாமல் இந்த மாதிரி கொல கொலனே இருக்கணும்னா 1 கப் ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணுமாங்க, எங்கள் மாமி சொன்னாங்க. அப்புறம் நெய்யும் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கணுங்க. அப்போ தான் வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அவங்க வந்தது ஈவினிங் டைம் தாங்க. அவங்கள நைட் சாப்பாடு சாப்பிட்டு தான் போகணும்னு நாங்கள் கம்பல் பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இல்லைனா அவங்க சீக்கிரமாகவே கிளம்பி போயிருப்பாங்க. நைட்டு சாப்பாடுக்கு பூரி தாங்க பிளான் பண்ணியிருந்தோம். மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க மாமா. அதில் மட்டன் குழம்பு வச்சாச்சு பூரிக்கு சைடிஷாக. அதுக்கப்புறம் ஈரலும் அவங்களுக்கு பிடிக்குன்றதுனால ஈரலை பிரட்டியாச்சு. கிச்சனில் வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால ரொம்ப நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஆனால் ஓரளவு பண்ணோம் தான். எப்படி பண்ணோன்னா, அவங்க கொஞ்சம் நேரம் கிச்சனுக்கு வந்து எங்கள் கூட பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க அம்மா உள்ளே இருக்காங்களா, அவங்க கூடயும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் எங்களுக்கு கிடைக்கிற கேப்பில் அங்கே போய் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். இப்படி தாங்க போச்சு. ஈரல் வாங்கியிருந்தோம்ல, அதில் பாதியை தாங்க பிரட்டியிருந்தோம், பாதியை சூப் வச்சாச்சு. ஓரளவு எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் மாமியும் அங்கே போய் உட்காந்து பேச போயிட்டாங்க. நானும் அக்காவும் மட்டும் கிச்சனில் பூரி சுட்டுட்டு இருந்தோங்க. எங்களுக்கும் போய் அங்கே உட்காந்து பேசணும்னு ஆசையாக தான் இருந்துச்சு. எல்லோரும் ஜாலியாக அரட்டடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் வேலை இருக்கே, என்ன செய்கிறதுன்ட்டு வேகமாக பூரி சுட்டுட்டு இருந்தோங்க. செஞ்ச எல்லா டிஷ்ஷையும் எல்லாருக்கும் சர்வ் பண்ணிவிட்டு நாங்களும் லாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு நைட் வேலையை முடிச்சிட்டோங்க. கொஞ்ச நேரத்தில் வந்த கெஸ்ட் எல்லோரும் கிளம்பிட்டாங்க. வரும்போது இந்த மிர்சா எப்படி சீன் போட்டான், அவங்கக்கிட்ட பேச மாட்டேன் போக மாட்டேன்னு. போகும்போது ஒரே அழுகுங்க. அப்புறம் அவங்க போகிற வரைக்கும் கீழே கூப்பிட்டு போய் கொஞ்சம் வேடிக்கை காமிச்சு கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க. அவ்வளோதாங்க. வீடியோவை முடிச்சுக்கலாமா? நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.